ஓம் காளி தேவியே போற்றி போற்றி. ஓம் மகா காளியே போற்றி போற்றி. ஓம் பத்ரகாளி தாயே போற்றி போற்றி. ஓம் பைரவ காளி தேவியே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உன்னை நல்லதொரு வசந்த காலத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்பதே இந்த தாயின் எண்ணம். என் தங்கமே, இதை அலட்சியம் செய்து விடாமல் முழுமையாக கேட்டுவிடு என் அன்பு குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நான் உன்னை தேடி தேடி வருகிறேன் என்று அலட்சியம் காட்டாதே. ஒரு வாக்கு உன் கண்ணில் பட்டால் கூட அதை உடனடியாக கேட்டுவிடு என் பிள்ளையே. இல்லை என்றால் அதன் பலன் உனக்கு முழுமையாக கிடைத்து விடாமல் போய்விடும் பிள்ளையே. விபரீதம் தெரியாமல் வேலைகளை செய்து முடித்துவிட்டு பின் போய் பார்த்து கொள்ளலாம் என்று நினைத்து விடாதே. அதை தாண்டியும் போகாதே. அது எத்தனையோ அலட்சியப்படுத்தினது போல் என் தங்கமே. என்னையும் நீ அவமானப்படுத்தி இருக்கிறாய் பிள்ளையே. உன்னை நான் எவ்வளவு அன்போடு ஆசையோடு தேடி வருகின்றேன். ஆனால் நீ என்னை அவமதிப்பது போல் இருக்கின்றது பிள்ளையே. அதுவெல்லாம் நான் உன்னை தேடி ஓடி வருகின்றேன். ஆனால் நீ என்னை அலட்சியம் செய்துவிட்டு என்னை ஒதுக்கி வைக்கும் போது நான் இதை எத்தனை நினைத்து வேதனை அடைகிறேன் என் குழந்தையே. என் வேதனைக்கு காரணமாக நீ இருந்துவிடக்கூடாது என்பதால்தான் இதை கூட உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே. எந்தவிதமான பழி பாவங்களுக்கு கூட நீ ஆளாகிவிடக்கூடாது என் பிள்ளை. இடத்தில் எந்த ஒரு தவறும் தப்பும் வந்துவிடக்கூடாது என்பதால்தான் அனைத்துமே சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன் தங்கமே. காரணம் காரியங்கள் இல்லாமல் நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாயே என் குழந்தையே. உன் மீது எந்த ஒரு தவறுமின்றி நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாயே குழந்தையே. உன் மீது எந்த ஒரு தவறும் இன்றி நீ பழிகள் பாவங்கள் இன்றி பள்ளிகள் சுமந்து கொண்டு இருக்கின்றாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதனையில் நிறைந்து கொண்டே இருக்கின்றாய். நாளுக்கு நாள் வார்த்தைகளினால் உன்னை காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றார்கள் உன் உற்றார் உறவினார். உன்னை சுற்றி இருக்கும் உன் எதிரிகள் எல்லாம் உன்னை வார்த்தையால் காயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என் பிள்ளையே. நீ அதையெல்லாம் மறந்து ஒரு நிமிடம் சிரித்து விட்டால் கூட அவர்களுக்கு அதுவெல்லாம் பொறுக்காமல் உன்னை உடனே வந்து வார்த்தையால் குத்தி குத்தி கொண்டிருக்கின்றார்களே. அவர்கள் வார்த்தைகள் உன்னை காயப்படுத்துகிறது என்று தெரிந்தும் கூட அவர்கள் காயம்தான் திருப்பி படுத்துகிறார்களே பிள்ளையே. உன்னை எல்லாம் குத்தி குத்தி அதே இடத்தில் இன்னும் குத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள் அனுதினமும். உன்னை விட்டு அவர்களை விலக்கி வைக்கவும் என்னால் முடியவில்லை. உன்னால் அவர்களை விட்டு விலகி நிற்கவும் முடியவில்லையே என் குழந்தையே. திடீரென்று இப்படியும் இருக்கிறாய், நீ அப்படியும் இருக்கிறாய் என் தங்க குழந்தையே. நீ திணறிக் கொண்டிருக்கின்றாயே அன்பு பிள்ளையே. உன் வீட்டில் இருக்கும் சகல பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கும் அவர்கள்தான் உன் வீட்டில் தரித்திரத்தை உன் வீட்டில் நிரந்தரமாக விட்டுவிட வேண்டும் என்று முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதை செயல்படுத்தி கொண்டும் இருக்கிறார்கள் அன்பு பிள்ளையே. மனம் மாறிவிடவே கூடாது. யாரிடமும் கையேந்தும் பழக்கம் உனக்கு இல்லாமல் இருக்கின்றது. அப்படி வாழ்வதன் உனக்கு பிடிக்காது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய் என்பதை உன்னிடத்தில் இருக்கின்றதே. இந்த போன்ற நல்ல பழக்கங்கள் உன்னிடத்தில் இருக்கின்றது. இதையெல்லாம் வைத்து நிம்மதி அடைந்து கொள்கின்றாய். உன்னிடம் என்ன இருக்கின்றதோ அதை வைத்து நீ நிம்மதியாக வாழ பழகி கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே. அனைவரிடத்திலும் கையேந்தி பிச்சை எடுக்கும்படி
நிலைக்கு உன்னை கொண்டு வர வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பு பிள்ளையே. அவர்கள் என்னவோ செய்து பார்க்கிறார்கள், நீ இறங்கிவிட வருவாயா என்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்காக காத்திருக்கிறார்கள், நீ இந்த நிலைக்கு வர வேண்டும் என்று. ஆனால் அனைத்தையுமே விலக்கி உன் வீட்டிற்குள் இப்பொழுது நீ மானத்தையும் மரியாதையும் காப்பாற்றி கொள்கின்றாய். தீய பழக்கங்கள் 1000 இருக்கலும், எது எல்லாம் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே, அதையெல்லாம் நீ சற்றும் கற்றுக்கொள்ள வேண்டாம். அந்த திசையில் நீ திரும்பிவிடக்கூடாது என்று அதையெல்லாம் தூக்கி வைத்துவிட்டு தெய்வத்தை மனதார ஏற்று கொண்டு ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை எனக்கு விடிவு காலம் கொடுங்கள் என்று நல்ல வழியில் சென்று விட வேண்டும் என்றும் உன்னை கையேந்தி வைக்க வேண்டும் என்று திட்ட போட்டு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. நீ அடிக்கடி கேட்பாய், தாயே எனக்கென்று இடம் கொடுங்கள், ஒவ்வொருவரிடத்திலும் நான் கையேந்தும் நிலை எனக்கு, அந்த இடத்தில் தள்ளிவிடாதீர்கள் என்று. உன் வாழ்க்கை என்னால் வாழ முடியவில்லை, இதுவரை வைத்த மாதிரியே நான் வாழ்ந்துவிட வேண்டும் என்று விரும்புகிறேன். எந்த காரணத்திற்காகவும் இதுபோல வேதனையை எனக்கு கொடுத்து விடாதீர்கள் தெய்வமே என்று நீ என்னை அனுதினமும் கேட்டு கொண்டிருக்கின்றாய் குழந்தையே. இதை அப்படியே என்றாவது உனக்கு வேண்டியதை வேண்டியபடி அனுப்பி வைத்து, உனக்கு வேண்டியதை நான் செய்ய வைத்து, அதன்படி உன்னை மகிழ்ச்சி படுத்தி, அந்த உதவியின் மூலமாக நீ நன்றி மாறாமல் திருப்பி கொடு என் குழந்தையே. பழக்கம் கொண்டு என் பிள்ளையே, என் தங்கமே, உன்னை நடுத்தெருவில் நிற்க வைத்து தரித்திரத்திற்கு எல்லாம் உன்னை சொந்தக்காரனாக்க முடியாதா என்று திட்டம் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே. முழுவதையும் அடைந்து விட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். உன்னில் இருக்கின்ற அத்தனையுமே, உன்னில் இருக்கின்ற முழுவதையும் துடைத்து எடுக்க ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பிள்ளையே. உனக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை அனைத்தையுமே துடைத்து வழித்து எடுக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இதற்காக காத்திருக்கிறார்கள் பிள்ளையே. தங்கமே, அலட்சியம் விட்டு விடாதே, இதை அலட்சியமாக நினைத்து விடாதே, ஜாக்கிரதையாக இரு. நடுத்தெருவில் தள்ளி விடுவார்கள் அவர்கள். உன்னை மட்டும் அல்லாமல் குடும்பத்தில் இருக்கும் அனைவரையுமே நடுத்தெருவில் நிற்க வைத்து அந்த அளவிற்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் தள்ளிவிடுவார்கள் பிள்ளையே. நீ அலட்சியம் காட்டாமல் தேவையில்லாத வேதனைகளை உனக்கு சொந்தம் ஆக்கிவிடும் என்று நீ அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு உன்னுடைய வாழ்க்கையை பார் என் தங்கமே. இது எதுவும் உன் வாழ்க்கையை தாக்கிவிடக் கூடாது என்று நான் ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை தேடி தங்கமே. உன் வீட்டிற்குள் அடிக்கடி கோமியத்தை வாங்கி எல்லா மூலைகளிலும் எல்லா முடக்குகளிலும் உன் வீடெங்கும் தெளித்துவிடு பிள்ளையே. சொல்வதை கேள் பிள்ளையே. நான் சொல்வதை அலட்சியப்படுத்தி விடாமல் இதை உன் வீட்டில் தொளித்துவிடு. இதை உன்னிடத்தில் சொல்லி உன்னை எச்சரிக்கைப்படுத்த வந்த என்னையும் அலட்சியம் செய்து விடாமல் உன் வீட்டிற்குள் இருக்கும் எதிர்மறை சக்திகளை அடியோடு விரட்ட வேண்டும். இதன் மூலமாக நான் இந்த கொடூரமான தரித்திரத்தையும் உன்னிடத்திலிருந்து எடுத்து உன்னை காப்பாற்ற வேண்டும். அவர்கள் எண்ணத்தை எல்லாம் அழிக்க வேண்டும் என் குழந்தையே. உன்னை அழிக்க வேண்டும். அவர்களிடம் இருக்கின்ற அந்த எண்ணத்தை நான் அடியோடு வழித்தெடுக்க வேண்டும் என் பிள்ளையே. நீ முயற்சித்து அத்தனையுமே வெற்றி பெற வேண்டும். நல்லதை செய், நல்லதையே பார், நல்லதையே பேசு. தெய்வத்தின் அருகில் உன்னை வைத்துக்கொள். தெய்வத்தின்
மூலமாக அத்தனையுமே பெற்று பெருவாழ்வு வாழு. உன்னுடைய இருக்கின்ற அத்தனையுமே நல்லபடியாக நலமாக இருக்க வேண்டும் என்று உன் தாய் நான் ஆசைப்படுகின்றேன். ஆனால் உன்னிடம் இருக்கும் இயலாமையும் சோம்பேறித்தனத்தையும் விட்டுவிட்டு என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை அந்தந்த நேரத்தில் செய்துவிட்டு உன்னிடம் இருக்கின்ற தேவையில்லாத துக்கங்களையும் சோகங்களை எல்லாம் அடியோடு எடுத்து வீசிவிடு. உனக்கு அனைத்தையுமே நான் தருகின்றேன். உனக்கு இருக்கின்றதை நான் எடுத்து உனக்கு சுகமான வாழ்க்கையை தருவேன் என் பிள்ளையே.